அந்த சோல்ல இருந்து நமக்கு தேவன் ஒன்றை புரிய வைக்கும் போது அல்லது நம்முடைய உணர்வுகளை மாற்றுவதன் மூலமாக நமக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. அதுல ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன், அவர்ஷன் தெரப்பி அப்படின்னு ஒரு தெரப்பி இருக்கு. தேவன் அவன் தொடைச்சந்து நரம்பை தொட்டார். இட்ஸ் a ட்ரீட்மெண்ட். இட்ஸ் a ட்ரீட்மெண்ட். உங்கள் உடலிலே சில பகுதிகளை, சில நரம்புகளை, சில விஷயங்களை தூண்டும் போது, தொடும்போது உங்களுக்கு பல விஷயங்களில் இருக்க விருப்பங்களே போயிருமா. இது மெடிக்கல் வந்து ப்ரூவ் ஆன விஷயம். இது இட்ஸ் ப்ரூவன் பை மெடிக்கல் சயின்ஸ். அதனால தான் தெரப்பி வந்து உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பிஹேவியர் தெரப்பி, ரியாலிட்டி தெரப்பி, குரூப் தெரப்பி, சோசியோ தெரப்பி, அவர்ஷன் தெரப்பி, இப்படி பல தெரப்பி கொடுக்குறாங்க. இந்த ஒவ்வொரு தெரப்பியுமே டி அடிக்ஷன் தான். சிலருக்குலாம் வியாதியே இருக்காதான், பிசியாலஜிக்கல் எஃபெக்டே இல்லாமல் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்லேயே ஒருத்தன் பாவம் செஞ்சுக்கிட்டு இருப்பானோ. அவனுக்கு வந்து நீங்கள் சைக்கோ தெரபிஸ்ட்டை கூட்டிகிட்டு போய் அவர் மாத்திரை எழுதி கொடுத்தாருன்னா அவர் ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்டில் அவன் கிடையாது, சைக்கலாஜிக்கல் எஃபெக்டில் தான் இருக்கிறான். இந்த சைக்கலாஜிக்கல் எஃபெக்டில் இருந்து அவன் டெலிவர் பண்ணால் நீங்கள் சைக்கலாஜிக்கல் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இப்போ நம்ம எல்லாம் விடுவிக்கப்பட்டுட்டோம், கைத்தட்டுங்க ஒரு தவறுக்கு. ஆனால் நம்முடைய சோலில் ஏகப்பட்ட சர்க்கியூட்டில் வந்து நிறைய என்ன சொல்ல வந்து சேனல்ஸ் ஒன்றுக்கு சிக்கி இடியாப்ப மாதிரி இருக்கு. இந்த ஏரியாவை தேவன் கிளீன் பண்ணாதான் தேவனுடைய ஜீவன் இந்த ஸ்பிரிட்ல இருந்து சோல் வழியா நம்ம பாடிக்குள்ள வெளியே வருது. அதனால தேவன் பல காரியங்களை நம்ம சோல்ல செய்யறாரு. அந்த சோல்ல இருந்து நமக்கு தேவன் ஒன்றை புரிய வைக்கும் போது அல்லது நம்முடைய உணர்வுகளை மாற்றுவதன் மூலமாக நமக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. அதுல ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன், அவர்ஷன் தெரப்பி அப்படின்னு ஒரு தெரப்பி இருக்கு. என்ன தெரப்பி? அவர்ஷன் தெரப்பி. இந்த தெரப்பி வந்து இன்றைக்கு குடிகாரர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னும் பல மோசமான தம்மடிக்க விட முடியாமல் இருக்கிறவனுக்குலாம் அது கொடுக்கப்படுது. அதாவது ஒரு காரியத்தை என்னால் விடவே முடியலன்னும் போது அவர்ஷன் தெரப்பின்னு ஒரு தெரப்பி இருக்கு. இந்த தெரப்பியில் என்ன செய்வாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மருந்தை அவனுக்கு தெரியாமலே கொடுத்துருவாங்க. அதை சாப்பிட்ட உடனே இந்த குடிகாரன் வந்து திரும்ப என்ன செய்வான், குடிக்கும்போது இந்த போன அது என்னது அந்த அவர்ஷன் தெரப்பி, அந்த மெடிசின் என்ன செய்யுது, இதை வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும். அச்சா கையை தட்டுங்களா ஒருத்தவருக்கு ரிஜெக்ட் பண்ணணும், வாமிட் வரும், அது வரும், இது வரும். வந்து இப்போ வந்து மெடிக்கலி வந்து அது அப்புறம் பேசுகிறேன். உடனே அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து குடிக்கிற இதை பார்த்தாலே தலை கிரு 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 கிருன்னு சுத்த, ஐயோ வேணாண்டா, கரண்ட் ஷாக், பல விஷயங்கள் இருக்குது. அதாவது அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாவத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அவர்ஷன் வரும். இது பூமியில் கொடுக்குற தெரப்பியில் ஒன்று. இங்கே 30 இருக்குன்னா அவர்கிட்ட 300 இருக்குது, 3000 இருக்குது. அப்படி நமக்கு தேவனுடைய வல்லமை கிரியை செய்யும்போது என்ன நடக்கும்னா, இவன் டேப்லெட்டை தரான், அவர் வந்து உங்கள் லைஃபுக்குள்ள ஒரு ரெவலேஷன் தருவார். லவ் ரெவலேஷன். கைத்தட்டுங்க போது அவருக்கு லவ் ரெவலேஷன். உங்களை நேசிக்கிறவங்க முகங்கள் உங்கள் முன்னாடி வரும். அது ஒரு ட்ரீட்மெண்ட்டு. நீங்கள் பாவம் செய்ய போகிறப்ப உங்களை நேசிக்கிறவங்க மூஞ்சி உங்கள் முன்னாடி வரும். அல்லது வந்து உங்களை நம்பி இருக்கிற உங்களுடைய சந்ததி பிள்ளைகள் முன்னாடி வரும். இது சாதாரணமாக வர்றது, உலகத்தானுக்கு வர்றது வேற, தேவன் செய்கிற மேட்டரை பேசுகிறேன். அல்லது லவ் எஃபெக்ட். அதாவது மன்னிக்கவும், போத்திபார் கையை பிடித்து இழுத்த போது யோசேப்புக்கு அவர்ஷன் தான் வந்துச்சு. ஏன்னா அவனுக்கு முன்னாடி போத்திபாரோட முகம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இட்ஸ் அ ட்ரீட்மெண்ட். கையை தட்டுக்க அவனுக்கு